அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பெண்ணுக்கான வசிய இடுமருந்து. இது ஆணுக்கு கொடுக்குற வசிய இடுமருந்து கிடையாது. ஆணுக்கு பெண் வசியமாக ஆக்கக்கூடிய ஒரு வசிய இடுமருந்து. சரிங்களா? அடங்காத மனைவி, சொல் பேச்சு கேட்காத காதலிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வசிய பெண் இடுமருந்து. இது பார்த்திங்கன்னா நம்ம சைவ முறையில் பார்க்க போகிறோம். இந்த வசிய இடுமருந்தை பொறுத்த வரைக்கும் கருமுறை, அதாவது அசைவ முறையும் இருக்குது, சைவ முறை உருமுறையிலே இருக்குது. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைவ உருமுறையில் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிய மூலிகைகள் தான், யார் வேணால் பயன்படுத்தலாம், 100% வேலை செய்யும். சரிங்களா? ரொம்ப எளிமையான மூலிகைகள் தான். இதற்கு மூலிகைகளை ஃபஸ்ட்டு பார்ப்போம். காட்டு ஆமணைக்கு விதை, தொட்டால் சினிங்கி வேர். சரிங்களா? புல்லா மணக்கு, தொட்டால் வாடி, மருள் உமத்தை. இதை முறைப்படி காப்பு கட்டி சாவணி நிவர்த்தி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நிழலில் ஒரு 3 நாள் அப்படியே உலர்த்தி காய வைங்க. இந்த மூலிகை அரைக்கிறதுக்கு உகந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அதாவது காலண்டர் எடுத்து பாருங்கள். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ மாதத்தில் அந்த நாளில் தான் இந்த நீங்கள் அரைக்கணும். மற்ற எந்த நாளுக்கும் அரைக்காதீங்க. அப்போ என்ன பண்ணீங்கன்னா, காய வச்ச மூலிகைகளை கல்வத்தில் போட்டு நீங்கள் என்ன பண்ணி இடித்து தூளாக்கிக்கிங்க. அந்த அரைக்கிறப்பயே ஒன்றும் இல்லை, வசி கல்வத்து முறைப்படி பலி கொடுத்து ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணி இந்த மூலிகை அரைக்கிறப்பே ஒன்றுமே சொல்ல வேண்டாம், வசின்னு சொல்லிக்கிட்டே அரைங்க. அரைச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய சுண்டு விரல் ரத்தம் 3 சொட்டு விடணும். வலது கை சுண்டு ரத்தம் 3 ரத்தம் விடணும். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே வசிய விஷயத்தை யார் பண்ணுறாங்களோ பொதுவாகவே அவங்களுடைய உதிரத்தை அதில் சேர்க்கறது எதுக்கு அப்படின்னா, நம்ம செய்கிற அந்த வசியத்தோட வேலையத்தோட வீரியம் அதிகரிக்க தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் ஒரு வசிய பொருளை செஞ்சு நீங்கள் உங்கள் கையால் உங்களுடைய மனைவிக்கோ காதலிக்கோ கொடுக்கும்போது அதில் உங்களுடைய உதிரத்தை சேர்க்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய வீரியம், நல்லா தெரிஞ்சுங்க, வீரியம் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும். அதுக்கு தான் பொதுவாகவே யார் நீங்கள் செஞ்சாலுமே உங்களுடைய உதிரத்தை அதை சேர்க்க சொல்கிறதுக்கான காரணம். அதாவது வசியத்துக்கு மட்டும்தான் இந்த விஷயம் வேலை செய்யும், மற்ற வேறு எதுக்கும் வேலை செய்யாது. அதனால் என்னடா இது பொதுவாக வசியத்துக்கு தன்னுடைய உதிரத்தை சேர்க்க சொல்கிறாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம். காரணம் அதிலோட ஸ்பீடு இன்னும் அதிகரிக்கும். உடனே அந்த குயிக்கான ரிசல்ட்னு சொல்லுவாங்களா, வேகம் குயிக்காகும்னு சொல்லுவாங்களா, அதுக்கு தான் அந்த உதிரத்தை சேர்க்க சொல்கிறதுக்கான காரணம். இதை நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அரைச்சி எடுத்து வச்சுக்கிறீங்க. நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறீங்க. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு நாள் நிழலில் உலர்த்துறீங்க. நல்லா ஃபுல்லாக பவுட்ரு ஆயிரும். இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அமாவாசை இரவு, சரிங்களா, ஒரு சிறிய வாழையில விரித்து அதில் இந்த மூலிகையில் வச்சு ஒரு டப்பாவில் வச்சுருங்க. வச்சதுக்கு ஒரு சிறிய படையல், அவ்வளோதான், சும்மா தேங்காய் பழம் சிறிய படையல் போட்டு நம்மளுடைய பதிவில் உள்ள மோகினி மந்திரம், ரொம்பலாம் உரு கொடுக்க தேவையில்ல, ஒரு 108 உரு அவங்களுடைய பேரை சொல்லி 108 உரு சொல்லிங்க. சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருங்க. இது உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னதான். இது சைவ முறை, அதனால் நீங்கள் அசைவத்தில் கலந்து கொடுக்கக்கூடாது. 1. 2வது அன்னைக்கு புளிப்பான விஷயங்கள் சாப்பாடு எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. அதாவது புளி குழம்பாக இருக்கட்டும், மிளகு ரசமாக இருக்கட்டும், தயிர் சாதமாக இருக்கட்டும், கருவாட்டு குழம்பு, சிக்கனு, பாகற்காய், குறிப்பாக பூசணிக்காய், இந்த சமையல் எல்லாமே அன்னைக்கு மட்டும் நீங்கள் என்னைக்கு மருந்து கலந்து கொடுக்குறீங்களோ அன்னைக்கு மட்டும் இந்த உணவில் சேர்த்துக்கக்கூடாது. மறுநாள் சேர்த்துக்கலாமான்னு கேட்டால் சேர்த்துக்கலாம். சரி, சப்போர்ட் இதை சேர்த்துக்கிட்டாங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றும் ஆகாது, பாதிப்பு கடுகளவு வராது. இதனுடைய பவரை அது முறிக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் மறுபடியும் மறுநாள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, இது எத்தனை முறை கொடுக்கணும்? அதிகபட்சம் ஒரு நாள் 5 முறை கொடுத்தாவே போதும். சரி, எவ்வளோ அளவு கொடுக்கணும்? மிளகு சைஸ் உருட்டிக்கிங்க. மிளகோட அளவு பார்த்தீங்களா, அது மாதிரி உருட்டிக்கிங்க. சரிங்களா? இல்லைனா 2 சிட்டிகை எடுத்து சாப்பாட்டில் கலந்து கொடுக்கலாம், ஜூஸில் கலந்து கொடுக்கலாம், பால் டீயில் கலந்து கொடுக்கலாம். மற்ற சொன்ன எந்த விஷயத்தையும் கலந்து கொடுக்காதீங்க. சரி, இந்த முறை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அரைக்கிறப்போ உங்களுடைய உதிரம் சேர்த்தி பார்த்தீங்களா, ஒரு 3 சொட்டு ரத்தம் சேர்த்தி பார்த்தீங்களா, அதை சேர்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு யாருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பூஜை முறையில் உரு ஏற்றி இதை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களுடைய மூலம் கலந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்க சொல்லணும். இப்போ இதை நீங்கள் மாந்திரிக ரீதியாக பண்ணுறீங்க, இல்லை உங்கள் நண்பருக்கு அதுக்காக செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, உங்களை உதிரம் சேர்க்காம
பூஜை பண்ணி அந்த பொடியை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களோட ஐமலம் கலந்து சம்மந்தப்படம் கொடுத்தாங்க அப்படின்னா இது அங்கேயும் வேலை செய்யும், அவங்களுக்கு வேலை செய்யும். இதில் வந்து உங்களோட உதிரத்தை சேர்க்கக்கூடாது. சரிங்களா? இது மாதிரி இயற்கையான முறை தான். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் பாதிப்பும் வராது. ஏன்னா இது முழுக்க முழுக்க சைவ முறை. நல்லா அருமையாக ஸ்பீடாக வேலை செய்யும். இது உண்மையான மனைவி காதலிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. மற்ற யாரும் இதை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இது பெண்ணுக்கான வசிய இடு மருந்து. மிக மிக ரொம்ப எளிய முறை தான். நீங்கள் சோதிச்சு கூட பாருங்கள், உங்களுக்கு கை மேலே வந்து பலன் கொடுக்கும். அதனால் அனைவரும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதிகப்படியான கருமாக்கள் கண்டிப்பாக வரும். அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.